ஒரு 13 வயது பையனை 1.1 crore கொடுத்து வாங்கி இந்த கிரிக்கெட் உலகை திரும்பி பார்க்க வைத்த ஆர்ஆர் டீமோட ரிவ்யூவையும் அப்புறமா வந்துட்டு ப்ராபபிள் 11ஐயும் வந்து கெஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். பேட்டர்ஸ் யார் யாரெலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏற்கனவே ரீட்டைன் செய்யப்பட்ட சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறமா வந்துட்டு சிம்ரன் ஹெட்மயர், ரியான் பராக் இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ரீட்டைன் பண்ண லிஸ்ட்டில் இருக்காங்க. இது போக வந்துட்டு ஆக்ஷனில் வேறு யாரெல்லாம் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குணால் ராத்தோருன்றவர் எடுத்திருக்காங்க. அப்புறமா வந்து சுபம் தூபேன்றவர் எடுத்திருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் யார் யாரெலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நிதிஷ் ராணா, யுத்வீர் சிங், அப்புறமா வந்துட்டு அசரங்கா இருக்கார். ஸோ இந்த செட் ஆஃப் பேட்டர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ்லேருந்து யாரெல்லாம் வந்து டாப் ஆர்டரில் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வித் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து வருவாங்க. 1 down வந்துட்டு மேபி நிதிஷ் ராணா வரலாம். அப்புறமா வந்துட்டு நம்பர் 4 வந்துட்டு துருவ் ஜுரேல் வந்து வரலாம். மிடில் ஆர்டர்லன்னு பார்க்கும்போது நம்பர் 5 வந்துட்டு ரியான் பராக் வரலாம். நம்பர் 6 வந்துட்டு ஹெட்மயர் வரலாம். நம்பர் 7 மேபி ஹசரங்கா வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பவுலர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர், மஹேஷ் தீக்ஷனா, ஆகாஷ் மதுவால், கார்த்திகேயா சிங், துஷார் தேஷ்பாண்டே, அப்புறமா வந்துட்டு ஃபசல் ஃபரூக்கி, சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர் மப்பாக்கா, அப்புறமா வந்துட்டு அசோக் சர்மா, அப்புறமா வந்து ஏற்கனவே ரீட்டைன் செய்யப்பட்ட சந்தீப் சர்மா இவங்களாம் தான் வந்திருக்காங்க. இந்த செட் ஆஃப் பவுலர்ஸ்லேருந்து யாரெல்லாம் வந்து பிளேயிங் 11க்குள்ளே வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பாக இருப்பார். அப்புறம் வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டேக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து குமார் கார்த்திகேயா, அவர் வந்து ஸ்பின் ஆப்ஷன் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அவர் வந்து போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்புறமா ஆகாஷ் மதுவால் அண்டு சந்தீப் சர்மா இவங்களாம் தான் வந்துட்டு பிளேயிங் 11க்குள்ளே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ராபபிள் 11ல் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வித் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், 1 down வந்துட்டு நிதிஷ் ராணா, நம்பர் 4 வந்துட்டு துருவ் ஜுரேல், நம்பர் 5 வந்துட்டு ரியான் பராக், நம்பர் 6 வந்துட்டு ஹெட்மயர், நம்பர் 7 வந்துட்டு ஹசரங்கா, நம்பர் 8 வந்துட்டு ஆர்ச்சர், நம்பர் 9 வந்துட்டு துஷார் தேஷ்பாண்டே, நம்பர் 10 வந்துட்டு ஆகாஷ் மதுவால், நம்பர் 11 வந்துட்டு சந்தீப் சர்மா. ஸோ இவங்களாம் தான் வந்துட்டு என்னோடய ப்ராபபிள் 11. இம்பேக்ட் சப்பாக வந்துட்டு யார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மஹேஷ் தீக்ஷனா, இல்லைனா வந்துட்டு குமார் கார்த்திகேயா, இல்லை ஒரு வேளை ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸ்ட்ராவாக தேவை ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட அப்படின்னாக்க ஃபசல் ஃபரூக்கியை கூட ஆட வைக்கலாம். பேட்டிங் ஆப்ஷனில் தான் வந்துட்டு இம்பேக்ட் சப் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ போன வருஷம் ஏற்கனவே ஆர்ஆருக்காக ஆடின சுபம் தூபே இருக்கிறாரு, அவரை கூட ஆட வைக்கலாம். ஸோ இவங்களாம் தான் வந்துட்டு என்னோடய ப்ராபபிள் 11 அண்டு இம்பேக்ட் சப். என்னோட இந்த ப்ராபபிள் 11 பற்றி உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட ப்ராபபிள் 11 மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அடுத்த டீம் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.